ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குமுதா சமையல். நீங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல்னு கொடுத்துருங்க. நீங்கள் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்க எல்லா வீடியோஸையும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். மைதா மாவு வந்து ஒரு கப் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு சோளா பூரி தேவையோ அந்த அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கோங்க. இதில் வந்து சால்ட்டு, அப்புறமா சுகர் ஆட் பண்ண போகிறேன். சுகர் வந்து ஒரு ஸ்வீட்னஸ் இருக்கும் சோளா பூரியில், அதுக்காக தான் வந்து சுகர் ஆட் பண்ணுறோம். மறக்காமல் கண்டிப்பாக சுகர் ஆட் பண்ணுங்கள், அப்போ தான் நல்லாயிருக்கும். கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன் நான். இது கூடவே வந்து தயிர் ஆட் பண்ணணும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த சோளா பூரியிலே வந்து தயிர் ஆட் பண்ணாதான் அதோட டெக்ஸ்சர் வந்து நல்லாயிருக்கும். ஸோ அதனால் மறக்காமல் தயிரும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுட்டு அதுக்கப்புறமா நல்லா நம்ம சப்பாத்தி மாவு பிசைவோம் இல்லையா, அதே மாதிரி வந்து பிசைஞ்சிடலாம். இந்த மாதிரி வந்து நல்லா நம்ம சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரியே பிசைஞ்சிட்டு கொஞ்சம் நேரம் வந்து அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் கரெக்டாக ஒரு ½ hour இல்லை 1 hour வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் வச்சிடணும். சைஸில் வந்து உங்களுக்கு வந்து பூரி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி உருண்டை போட்டுக்கோங்க. நான் கொஞ்சம் பெரிய பூரியாகவே போடலாம் அப்படின்னு நினச்சி கொஞ்சம் பெரிய உருண்டையாகவே எடுத்துருக்கிறேன். நல்லா வந்து ரொட்டேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் ஒரு 1 hour வச்சுட்டு அதுக்கப்புறமா திரட்டுறேன் நான். இன்றைக்கி வந்து ஒரு 4 மட்டும்தான் செய்கிறேன் இன்றைக்கி. இப்போது இதை திரட்டிடலாம். திரட்டுறதுல என்னென்னா வந்து நார்மலாக நம்ம பூரி திரட்டுற மாதிரி தான், ஆனால் வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். அதாவது வந்து ரொம்ப மெலிசாக பண்ணிங்கன்னா பூரி எழும்பியே வராது. திரட்டும் போதே பார்த்திங்கன்னா எல்லா சைடுமே வந்து ஈவனாக இருக்கணும். ரொம்ப கனமாகவும் இல்லாமல் எல்லா சைடுமே வந்து ஒரு பர்ஃபெக்டாக ஈவனாக இருக்கிற மாதிரி, ரொம்ப மெலிசாக இல்லாமல் கனமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள் 4 திரட்டியிருக்கேன். இப்போ நான் 4த்தையுமே வந்து போடுறத காட்டுறேன். எல்லாமே வந்து நல்லா பஃப்னு எலும்பி வரும். ஸோ இந்த மாதிரி கரெக்டாக வந்து நீங்கள் திரட்டினீங்கன்னா வந்து நல்லா வந்து எலும்பி வரும் எல்லா பூரியுமே. நீங்களும் இந்த ரெசிபி அவங்க வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த சன்னா மசாலா வந்து ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.